வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 20/11/2025 உண்மையிலே இந்த கார்த்திகை மாதமானது எமது மாவீர செல்வங்களின் ஒரு புனிதமான ஒரு நாள். இந்த மாதம் இந்த புனிதமான நாளிலே தற்போது வடகிழக்கிலே ஒரு அசம்பாவிதத்தை கொண்டு வரும் முகமாக தமிழர் மத்தியிலே தெற்குள்ள உள்ள இனவாதம் பிடிச்சவர்கள் மத்தியிலேயும் இனவாதம் பிடிச்ச சில சிங்கள அரசியல்வாதியினர் பின்புலத்திலேயும் சில விடயங்களை அரங்கேற்றிருக்கின்றார்கள். அதாவது வடகிழக்கை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த புத்தர் விகாரை வச்ச பிரச்சனை தொடர்பாக இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலே கடும் சர்ச்சைக்குரிய பிரச்சனையும் பார்லமெண்டத்திலேயும் போய்கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இப்போ யாழ் மாவட்டத்திலே இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு புனிதமான மாதத்திலே எமது மாவீரர்களையும் எமது போராளிகளையும் எமது தேசிய தலைவர்களையும் கொச்சப்படுத்தும் முகமாக சமூக விரோதி அருண் சித்தார்த் என்பவர் இந்த கார்த்திகை மாதத்திலே ஒரு சும்மா ஒரு 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 அபகண்டமான ஒரு புலிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு சமூக ஊடகங்களிலே ஒரு அவதூறான கதைகளை பரப்பி வருகின்றார். புலிகள் பயங்கரவாதிகள், புலிகளுக்கு 6 அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது, புலிகளுக்கு மாவீர நினைவேந்தல் செய்வதற்கு 6 அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி ஒரு மக்கள் மத்தியிலேயும் இல்லை, அவற்றை மோனூலை பார்க்குகின்ற உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் இவர் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை வச்சு கொண்டு வருகின்றார். புலிகளுக்கு அந்த மாவீரர் நினைவேந்தல் செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது அனூர் அரசாங்கம் தவறு, அவங்கள ஒரு பயங்கரவாத தடைப்பட்டியலில் இப்பயும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர் சொல்லிக்கொண்டு அவசூறான கதை இவர் கதைச்சி பரப்பு மூலமாக. அது மட்டுமல்லாது எங்களுடைய தேசிய தலைவர் இன்றைக்கு உலக வரலாற்றிலே 300க்கும் மேற்பட்ட திருக்குறள் வசனத்திலே ஒழுக்கம் வாய்ந்தவர் என்று சொன்னால் உலக வரலாற்றிலே எமது தேசிய தலைவரை தவிர எவரும் இல்லை என்றதுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உலகம் அறிஞ்ச உண்மை. அவ்வாறான ஒழுக்கம் வாய்ந்த எங்களுடைய தேசிய தலைவரை பாடா போடா இவன் அவன் என்று சொல்லி இந்த அருண் சித்தார்த் என்ற நபர் ஒரு தனி நபர். இவருக்கு யாழ்ப்பாணத்திலே இந்த அருகதையும் இல்லாத ஒரு ஆள். யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்கலாம், தெற்கிலே கொழும்பிலே வளர்ந்து இவ்வளோ போராட்ட காலம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ரஷ்யாவில் போய் படித்து புறவு கொழும்பில் சொய்ஸ் வாழ்க்கைக்குள்ளே உள்ளடக்கப்பட்டு சிங்கள முந்தியிருந்த ஆட்சியாளர்களால் அவர்களுக்குள்ளே பூந்து தான் ஒரு சாதி மத விடயத்தை யாழ்ப்பாணத்துக்குள்ளே கொண்டு திணிச்சு கடந்த ஆட்சியாளர்கள் இருந்த நேரத்தில் இபிடிபியோட சப்போர்ட்டாக இருந்து கருணா புள்ளியானோட நெருங்கி பழகி போட்டோ எடுத்து கடந்த ஆட்சியாளர் மாறி வந்த ஆட்சியாளர்களுடன் நெருங்கி பழகி அவர்களுடன் சேர்ந்து போட்டோவெல்லாம் எடுத்து தொடர்பையும் முற்றாக வச்சு கடந்த ஆட்சியாளர்களுடையும் தனக்கென்று சொல்லி ஒரு யாழ்ப்பாணத்தில் சாதி விடயமாக தான் ஒரு அரசியல் ரீதியாக சமூகத்துக்கிடையிலே இது ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்துக்கிடையிலே ஒரு சாதி மத விடயத்தை கொண்டு திணிச்சு விடுதலை புலிகளுக்கு உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விடுதலை புலிகள் ஒரு தேசிய இனமாக வரலாற்றிலே பதியப்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் ஒன்று வருகின்ற வேளையிலே அதை குழப்பும் முகமாக யாழ்ப்பாணத்திலே இருந்து திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு வருகின்ற இந்த அருண் சித்தார்த்தன் என்பவர். உண்மையிலே அவருக்கான பதிவு தான் இந்த பதிவு. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் விடுற இந்த பதிவு. அன்பார்ந்த உறவுகளே, யாழ் மாவட்ட மக்களே, நீங்கள் சிந்திக்கணும். இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை அந்த நேரத்தில் பாதுகாக்கக்குள்ள இப்போ கிழக்கு மாகாணத்திலேருந்து ஆயிரக்கணக்கான போராளிகள் தான் பாதுகாத்தார்கள். பலாலி வேணுமா, கோட்டை வேணுமா, ஏன் யாழ்ப்பாணம் சூரியதர் சண்டை வேணுமா, எல்லாம் எங்களோட மக்களை பாதுகாத்தார்கள். வன்னியில் கூட அந்த நேரம் கிழக்கு மாகாணத்திலேருந்து ஆயிரக்கணக்கான போராளிகள் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட பாதுகாக்கிறதுக்கு
இன்றைக்கு ஒரு நாசகார ஒரு சமூக விரோதி யாழ்ப்பாணத்திலிருந்து கொக்கரித்து கொண்டு தமிழினத்தையும் தேசிய போராட்டத்தையும் மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் போராளிகளையும் மக்களையும் கூறுபோடும் முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அருண் சித்தார்த்தனுக்கு எதிராக எதிரொலி ஒலிக்கிறது இந்த விடுதலை புலி வீரர், இந்த போராளிகள். நானும் ஒரு கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலையை சேர்ந்தவன். ஆயுத போராட்டத்திலையும் வந்து உங்களை காப்பாற்றி யாழ்ப்பாண மக்கள் இளைஞர் யுவதிகளே, இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட நாங்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது. யாழ்ப்பாணத்தை, யாழ்குடா மாவட்டத்தை சிந்திக்கணும். நீங்கள் புலத்தில் இருக்கிறவர்களும் தாயத்தில் இருக்கிறவர்களும் உண்மையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு ரெண்டு கண்கள் என்ற வகையிலே நாங்கள் எதையும் சிந்திக்காமல் இன்றைக்கும் எதிரொலியாக யாழ்ப்பாணத்தை பற்றி யாழ்ப்பாண மக்கள் அண்மையிலே ஒரு வருஷத்துக்கு முதல்ல புள்ளியான் என்பவர் வந்து அறிக்கை விட்டிருந்தார். யாழ்ப்பாண மக்கள் தெற்கில் போய் வெள்ளவத்திலையும் தெய்வலையிலையும் வீடுகளை வாங்கி அங்கே படித்து டாக்டர் இன்ஜினியருக்கு படித்து கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் பதுங்கு குழி வழியையும் யாழ்ப்பாண மக்களையும் சண்டையிலையும் நின்று யாழ்ப்பாண மக்களை பாதுகாத்தோம். ஆனால் அவர்கள் படித்து கொண்டு கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று புள்ளியான் சொன்னதுக்கு இதே இன்பராச ஆகிய நான் யாழ் ஊடகத்திலே வந்து புள்ளியானுக்கு ஒரு எதிரொலியை விட்டோம். புள்ளியான் வந்து அவ்வாறு சொல்லக்கூடாது, அவர் ஒரு சிறந்த போராளியும் இல்லை, இயக்கத்தில் ஒரு பலங்கல்ல ஒரு வினியும் மரக்கறி எடுத்து கொடுக்குறவர் தான். அவர் வேறு வேலையை அவர் செய்யலை. அவர் வந்து இப்போ அரசாங்கத்துக்காக இவ்வாறு கதைச்சு அரசாங்கத்தோடு இருந்து வயிற்று பிழைப்பை நடத்தி கிழக்கு மாகாணத்திலே மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் ஒரு அறிக்கையை விட்டேன். அதே மாதிரி திலீவன்னா ஒரு கொலைகாரர், திலீவன் தண்டை தம்பியை கொலை செய்தண்டு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அறிக்கை விட்ட நேரத்திலே நான் வந்து அறிக்கை விட்டேன். யாழ்ப்பாணத்திலே இவர் வந்து இந்தியாவிலே ஒரு கொலை செய்து கொலை குற்றவாளியாக அங்கே சிறையிலிருந்து தப்பி வந்தால்தான் டக்ளஸ் தேவானந்தா. இதே டைமில் இங்கே பல கொள்ளையல், மாடு கடத்தல், கப்பம் பெறுதல், ஆள் கடத்தல் சகல விஷயத்திலையும் ஈடுபட்டவர் இந்த டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி என்று சொல்லி அவருக்கு எதிராக அறிக்கை விட்டேன். எங்களை புனிதமான திலீவண்ணா பற்றி இவர் கொச்சப்படுத்தும் மூலமாக கதைக்கக்கூடாது, இவர் தான் படுகொலகாரன் என்று சொல்லி அதே டைமிலே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இருந்து யாழ்ப்பாண மக்களை கொச்சப்படுத்தும் மூலமாக மாவீர போராளிகளை கொச்சப்படுத்தும் மூலமாக இன்றைக்கு அருண் சித்தார்த்தன் என்ற ஒரு சமூக விரோதி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரொலியாக நான் இன்றைக்கு கருத்துக்களை விட்டு கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எங்களோட தேசிய தலைவர் லட்சியம் கொள்கை அதுதான். நாங்கள் மக்களுக்காகத்தான் போராடினோம். நாங்கள் மக்களை பாதுகாக்கணும். ஆயுத போராட்டம் முடிவடைந்து விட்டது. இனி ஒரு காலம் ஆயுத போராட்டம் வரப்போறதில்லை. எங்களோட தேசிய தலைவர் எடுத்த ஆயுதம், அவர் வச்ச ஆயுதத்தை மீண்டும் எடுக்கிறதுக்கு எவருக்கும் முதுகெலும்பு இல்லை. அது ஒரு கிருஷ்ணர் வரம் பெற்ற எங்களோட தியாகி, அந்த மனுஷனால் மட்டும்தான் அந்த தியாகத்தை செய்ய இயலும். அந்த நேரம் ஆயுத போராட்டத்தை நடத்தக்குள்ளே எங்களுடைய தேசிய தலைவருக்கு கீழே இருந்து செயல்பட மாட்டோம்னு சொல்லி போன மேல்தட்டு அரசியல்வாதிமாரும் சாதி வரி பிடிச்ச அரசியல்வாதிமாரும் தான் இன்றைக்கு போராட்டத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கு செயல்பட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது புற வரலாறை பற்றி கதைப்போம். ஆனால் இப்போ இந்த சமூக விரோதி அருண் சித்தார்த்தன் என்பவர் வந்து இன்றைக்கு வந்து போராளிகளை, மாவீரரை, தலைவரை, மக்களை கொச்சப்படுத்தும் மூலமாக இந்த மாவீரர் நாள் புனித நாள்லேயே இவர் ஒரு அறிக்கை யாழ்ப்பாணத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றார்ண்டா அவர வசனங்களையும் அவர போதை இப்போ ஒரு வசனம் ஒரு நேரில் ஒன்று விடுறார். வாய்க்குள்ளே போயில போதையை சப்பிக்கொண்டு நாய் சப்புரமாய் சப்பிக்கொண்டு இன்றைக்கு ஒரு அறிக்கை விடுறாண்ட வேறு சமூகத்தை திருத்த வந்திருக்கிறாராம். அந்த வகையில் அருண் சித்தார்த் என்பவர் வந்து ஒழுக்கம் வாய்ந்தவரும் அல்ல. ஏன்னா அவரை பற்றி அருண் சித்தார்த் தம்பி உன்னை பற்றி இப்போ யாழ்ப்பாண மக்கள் எல்லாரும் சில மக்கள் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. என்று சொன்னால் நீர் வந்து அது சொன்ன தகவலை நான் சொல்கிறேன். நீர் வந்து இன்னொரு மனைவியைத்தான் இப்போ திருமணம் முடித்ததாகவும் அந்த உன்னுடைய மனைவி இப்போ இருக்கிற மனைவியிட கணவனார் முன்னாள் ஒரு கொலை குற்றவாளி ஜெயிலில் இருந்த நேரத்தில் அந்த மனைவியை கொண்டது நீ திருமணம் முடித்ததாகவும் அவர் ஜெயிலிருந்து தப்பி இப்போ சுண்ணாகத்தில் வந்து ஒரு பைத்தியகாரமாய் திரிஞ்சு இப்போ இறந்த ஒரு கிழமை அவர். அதுக்கு காரணம் நீர் அருண் சித்தார்த் உன்னுடைய மனைவி இன்னொரு மனைவி தான் என்று சொல்லியும் நான் சொல்லல, உன்னை பற்றி மக்கள் சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். மற்ற இவரை பற்றி அலட்டி கொள்ளவும் நான் இம்பராசன்னு இவரை யாழ்ப்பாணத்தில் மக்கள் கணக்கே எடுக்கிறல. இவன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவனும் இல்லை. இவன் பிறந்திருக்கலாம், பிறக்கிறது நாம் போய் இந்தியாவில் பிறக்கலாம், அமெரிக்காவில் பிறக்கலாம், சிங்கப்பூரில் பிறக்கலாம்.
ஆனால் வளர்ற இடமும் வளர்ந்த வளர்ப்பும் பரம்பரையும் தான் முக்கியம். இன்றைக்கு நீ யாருக்காக போராடுறாய்? அருண் சித்தார்த்தன் என்பவரே, நீ யாருக்காக அரசியல் செய்கிறாய்? நீ ஒரு சமூக விரோதி. எதுக்காக அரசியல் செய்கிறாய்? எந்த இனத்துக்காக அரசியல் செய்கிறாய்? தாழ்ந்த இனம் என்று நீ சொல்லிக்கொண்டு வாராய். அருண் சித்தார்த் என்பவரே, உன்னிடம் ஒரு இதை கேட்கிறேன். விடுதலை புலிகளால் 3 பேர் உங்களோட ஊரில் இருந்து கொல்லப்பட்டன்றாய். எந்த இயக்கத்தில் போய் அவங்க கொல்லப்பட்டவர்கள்? இல்லை விடுதலை புலி போராட்டத்தில் இருந்து கொல்லப்பட்டவர்களா? என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டவர்கள்? சாதி வரியில் கொல்லப்பட்டதா? விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அந்த நேரத்தில் 80க்கு முதல்கள் இருந்திருக்கலாம், 80க்கு முதல். ஆனால் எங்களோட தேசிய தலைவர் வலுப்பெற்று வளர்ச்சி பெற்று வந்த நேரத்துக்கு பிறகு சாதி மதம் என்ற பிரேசவாதம் என்றதெல்லாம் ஒழிச்சவர் எங்களோட தேசிய தலைவர் இருக்க. ஒரு புனிதமான மனுஷனை பற்றி நீ கதைக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஒன்றை மட்டும் அருண் சித்தார்த்தன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புலம்பெயர்ந்த மக்களும் தாயத்தில் உள்ள மக்களும் இதை சிந்திக்கணும், போராளிகளும் சிந்திக்கணும். அருண் சித்தார்த்தன் என்பவரே, உன்னிடம் ஒரு கேள்வி இதை சொல்லுகிறேன், ஒரு விடைய வைக்கிறேன். நீ வரலாறு அது படித்தேன் இது படித்தேன்ன்றாய். வரலாறு பார். உமாசரன் என்பவர் பிளட்டில் அந்த நேரம் ஆக்களை சேர்த்தார். ஒரு கொள்கை இல்லாமல் விடுதலை புலிகளுக்கு ஆக்கள் சேர்க்க தூண்டல் போட்டு தான் ஆக்களை சேர்த்தாங்க. இறுக்கமான, ஒழுக்கமான, துணிவான, பண்பான ஒரு வீரனை, ஒரு யதார்த்தமான போர் வீரனை தான் விடுதலை புலிகள் தூண்டல் போட்டு சேர்த்தார்கள். ஆனால் பிளட் இயக்கம் முழுக்க எல்லாரையும் சேர்த்தார்கள். அது என்ன, உமாசரன் அவர்கள் தேசிய தலைவருக்கு துரோகம் செய்யிட்டு போய் பொதுச் செயலாளராக இருந்த டைமில் அந்த நேரத்தில் 76-77 ஆண்டு காலப்பகுதியில் அது ஒரு புறம் இருக்கட்டும். பிளட் இயக்கம் வலுப்பெற்று வந்தோடனே ஆக்கள் கூடினதுக்கு பிறகு இந்த சாதி வெறி என்ற அமிர்தலிங்கத்தால் உமாசரனை வழங்கப்படுது. அமிர்தலிங்கம் அவர்கள் உமாசரனுக்கு சொல்லப்படுது மேல்தட்டு அரசியல்வாதி மாதிரி போட்ட திட்டம் தான் அது. அப்போ இந்தியாவிலே வச்சு உமாசரன் என்பவர் 280 பேருக்கு மேலே இந்த சாதி வரியால் பிளட்டில் சேர்ந்த போராளிகளை சுட்டுக்கொள்கிறார் திட்டம் போட்டு. ஆனால் 280 பேருக்கு மேலே சுட்டுக்கொள்கிறாருண்டா இந்தியா ரோவிட கணிப்பும்படி 600 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கு. அதில் கொல்லப்பட்ட மக்கள் கரையா மக்களும், கரையா சாதி என்ற மக்களும், என்ன சொல்கிறது, ஏதோ இப்போ நீ சொல்கிற சாதி, அந்த சாதி மக்களும் தான் கொல்லப்பட்டது, பிளட்டால் கொல்லப்பட்டது. அப்போ 280 பேரை சுட்டு கொல்லப்படுது பிளட்டால். யாழ்ப்பாணத்தை அந்த நேரத்தில் கிழக்குமான போராளிகள் கொஞ்சம் பேர் பிளட்டிலேருந்து ஓடி தப்புறாங்க. கிழக்குமான போராளிகள் பாதிக்கப்பட்டு வந்தேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஓடி தப்புறாங்க. தப்பி தான் இப்போ வெளிநாட்டில் 50 வயசு 60 வயசில் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா இராணுவ ரோவுண்ட கணிப்பும்படி 600 பேருக்கு மேலே சுட்டு கொண்டிருக்கு இந்த உமாசரன். அவர் எந்த இடத்தால்? யாழ்ப்பாணம். அப்போ இன்றைக்கு அவ்வாறெல்லாம் இருக்கையில் எங்களுடைய தேசிய தலைவர் புனிதம் தெரியுமா? அவரோட உறுதி தெரியுமா? அவரோட உண்மை தெரியுமா? அருணாண்ணையை கடைசி வரைக்கும் மாவீர பட்டியலில் சேர்க்காதால் தான் எங்களோட தேசிய தலைவர். தேசிய தலைவர் அனுமதி இல்லாமல் கிட்டண்ணைக்கு கால் போனதுக்கு பிறகு அருணாண்ணை செய்த குற்றத்துக்காக ஒரு சாதாரண போராளியாக மட்டக்களப்புக்கு போய் கடைசியாக அவர் இயக்கத்தில் இருந்து வீரச்சாவும் அடைஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணலை. அதான் தேசிய தலைவர். அன்னையில சொல்ல மீறி ஒரு உயிரை கூட எடுக்கக்கூடாது சிந்திச்ச மனுஷனை பற்றி நீ பிள்ளையா சொல்கிறீர, அந்த மனுஷனை பற்றி. ஆனால் இயக்கத்தில் பிள்ளைகள் நீ சொல்லலாம். இயக்கத்தில் உண்மையில் பிள்ளை சொல்கிறதுக்கு சில காரணங்கள் 1-2 இருக்கலாம். அது என்ன காரணம்? 8 திசையிலிருந்து வந்தவர்களும் இயக்கத்தில் இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேசிய தலைவர் பிள்ளை சொல்கிறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய தலைவர்களையும் மாவீரர்களையும் பிள்ளை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. 8 திசையிலிருந்து வந்தவர்களும் ஒரு சில பிள்ளைகளை விட்டிருக்கலாம். அதுகளைத்தான் நான் கேரளா போராட்டம் நடக்கின்ற வேளையில் 80க்கு முதல் நடந்த தவறுகள், 80லேருந்து 83, 84, 85, 86 காலப்பகுதி, 87 இந்தியா இராணுவம் அந்த டைம், 88, 89, 90க்கு முதல் சில தவறுகள் நடந்த நேரத்தில் அந்த நேரம் எங்களோட போராட்டம் வலுப்பெற இல்லை. தேசிய தலைவர் கேரளா போராட்டமாகவும் ஒரு மறைவழி போராட்டமாக இருந்த நேரத்தில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு தலைவர் வரையில தலைவர்கிட்ட காதுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த மனுஷன் எல்லாத்தையும் நேரடியாகவே செய்ய வழிகிட்டது. ஒரு மக்களுக்கு ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது, ஒரு மக்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. அது தெரியுமா உனக்கு? 1993 திருவண்ணாமலை மாவட்டத்தில் குண்டோட இன்றைக்கு இயக்கத்துக்கு கண்டு அடிக்க
ஸ்ரீலங்கா இராணுவத்தால் மூதூரில் ஜிபிஎஸ் கேம்பிலேருந்து மூதூர் பள்ளிக்குடியிருப்பு அம்மனர்லேருந்து 2 பேரை இறக்க விடுது. மாடு இறக்குற ஆக்கள் அவங்கள்ட்ட 2 குண்டை கொடுத்து விடுது ஸ்ரீலங்கா இராணுவம். நாங்கள் அந்த நேரம் நாங்கள் 93 நாங்கள் ஏரியாவில் இருக்கிறோம் பள்ளிக்குடியிருப்பில். நான் புலனாய்த்துறை, நான் மற்ற அரசியல் துறை 4 பேர். அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் சந்தனவட்டன்னு சொல்லி அங்கஞ்ச ஏரியாவுக்கு போயிட்டு சூனிய பிரதேசம் இதெல்லாம் முடிய சூனிய பிரதேசத்துக்கு இராணுவம் வரலாம் இயக்கம் நிற்கிற இடத்துக்கு நாங்கள் இரவில் வந்து ஒரு வீட்டில் படுக்கிறேன். வீடண்டாப்பில் மெத்தை போட்டு பாய் போட்டு கட்டில் போட்டு படுக்கிறல, வெறும் சாணி போட்ட வீடு, சின்ன வீடு, மண் வீடுகள், அந்த கிராமப்புறம். அதுக்குள்ளே பூந்து சும்மா படுப்போம் நாங்கள் இரவில் வந்து அலுப்பில். அந்த நேரத்தில் அந்த மாடு கள்ள மாடு வெட்டுறாங்கள்ட்ட ஸ்ரீலங்கா இராணுவம் மூதூர் ஜிபிஎஸ்ல இருந்தார்கள் 2 குண்டை போட்டிருக்கு. அந்த படுக்கிற வீட்டுக்கு அடிங்க இயக்கம் வந்து படுக்குன்னு அப்படி அடிக்க வரக்குள்ள ஏதோ நாங்கள் அலர்ட்டாக இருந்தபடியா அந்த சம்பவம் அறிஞ்சு நாங்கள் ஏற்கனவே அலர்ட்டாக இருந்தபடியா இவங்க 2 பேரையும் பிடிக்கணுமெண்டு அது போராளியர் 2-3 பேர் உள்ளுக்க படுக்க இவங்களை கவ பண்ணி இவங்க இன்றைக்கு வருவாங்கள்ன்னு சொல்லி 4 பேர் அதை நாங்கள் கவனி மறைஞ்சி படுத்து கிடந்து கிட்ட வரக்குள்ள அவங்கள பிடிச்சி பார்த்தா 2 பேரும் 2 குண்டோட பிடிச்சாக்களை என்ன செய்யணும், உடனே போட்டிருக்கணும். நாங்கள் போட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேசிய தலைவர் ஓடர் 93 இருந்தது ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. எங்கட தமிழ் மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ முஸ்லீம் மக்களுக்கோ அவங்க குற்றத்தை பிடிச்சா வன்னிக்கு அனுப்புனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணையில் அங்கஞ்ச எங்கள் வன்னியில் வள்ளிவனத்தில் ஜெயில் இருந்தது. ஜெயிலில் தான் அங்கே பனிஷ்மெண்ட் முடிஞ்சு 4 வருஷத்துக்கு பிறகு அவங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க விட்டதுக்கு பிறகு. அப்படி நினைச்ச அந்த புனிதமான ஒரு மனுஷனை நீ கேவலப்படுத்துறியடா, அந்த புனிதமான ஒரு தியாகியை கேவலப்படுத்துறிய எங்களோட தேசிய தலைவரை. அப்போ நீ ஒரு மனுஷனா, நீ தமிழனா, நீ என்ன காரணத்துக்காக இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாய், உனக்கு என்ன வேலை இருக்குது யாழ்ப்பாணத்தில், நீ யாருக்காக அரசியல் செய்கிறாய்? ஒரு அரசியல் வந்து இனத்துக்காக செய்யணும், மக்களுக்காக செய்யணும், மண்ணுக்காக செய்யணும். நீ எந்த இனத்துக்காக செய்கிறாய் சொல்ல? தாழ்த்தப்பட்ட சாதி என்ன? தாழ்த்தப்பட்ட சாதி எங்கே இருக்குது? தாழ்த்தப்பட்ட சாதி இல்லை தமிழ் இதில் எங்களுக்கு தெரியலை, எங்களோட போராட்ட வரலாற்றில் தெரியலை. எங்களோட தேசிய தலைவர் வலுப்பேற்று வந்தது அப்புறம் எங்களுக்கு அதுக்கு முதல் இருந்தது. நான் சொன்னேன் இன்றைக்கு உமாசனம் புலட் அவங்ககிட்ட கேளுங்க. மேல்தட்டு அரசியல்வாதிமார் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட கீழ்த்தட்டு அரசியல்வாதிமாரை வளர விடுறதில்லை. இன்றைக்கு இப்போ ஏன் ஒரு கட்டத்தில் வந்து அமரலிங்கத்தை பல மேல்தட்டு அரசியல்வாதிமார் சொன்ன தலைவருக்கு கீழே இருந்து செயல்பட இயலாது என்ற ஒரு கணிப்போடும் சொல்லிட்டு போனவங்க. ஆனால் 30 வருஷ போராட்டத்தை உலகத்துக்கு தேசிய இனம் உண்டு இங்கே இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது என்றதை உலகத்துக்கு காட்டின எங்களோட தேசிய தலைவர் தான் சர்வ உலக நாட்டில் புலம்பெயர்ந்த மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை மட்டும் அந்த முகவரி கொடுத்த அங்கே சிட்டிசம் கொடுத்ததே இந்த போராட்டத்துக்காக தான், இங்கே இருக்கலான்னு சொல்லி அந்தளவுக்கு வளர்த்து எங்களோட தேசிய தலைவர் அந்தளவுக்கு உருவாக்கி விட்டவரை நீ போய் முட்டாள் என்றாய், அடே என்றாய், டே என்றாய். உனக்கு என்ன அருகதை இருக்குது? வயிற்றுக்கு பிறந்த புள்ள கூட கும்பிட்டு கொண்டு பிறக்கும் தலைவர் வரலாறு, புனிதமான வரலாறு. இன்றைக்கு அரசாங்கத்தில் கூட கமல் குணரட்ன இராணுவ தளபதி செயலாளராக இருந்த இப்போ இருக்கிற கமல் குணரட்ன இதுக்கு முதல் இருந்தவர். அதுக்கப்புறம் சரத் பொன்சேகா கூட தலைவரை பற்றி எவ்வளோ புனிதமாக சொல்கிறார். ஒழுக்கமானவர், பண்பானவர், போதவஸ்து இல்லை, பெண்கள் சேட்டை இல்லாத ஒரு உண்மையான ஒரு புனிதமான ஆள் தான் பிரபாகரன் தானு சொல்லி இன்றைக்கு இராணுவ ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவோட போற்றுறான், வாழ்த்துறான். ஒரு எதிரியானவன். கமல் குணரட்ன கூட ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், இதுவரைக்கும் பிரபாகரன் ஃபோட்டோவில் ஒரு மதுவர் இருந்தின ஃபோட்டோவை தாங்கள் காணலன்னு, ஒரு பெண்கள் சேட்டை விட்ட இதுகளை காணலன்னு. அப்படி எதிரியானவன் போட்டக்க நீ துரோகியான சமூக விரோதி, நீ ஒரு நெகத்தூசிடா. எங்களுக்கு உன்னை பற்றி கதைக்கக்கூடாது அருண்சுத்தாத். சரி, நீ பெரிய கொம்பு இல்லை, ஆனால் உன்னை விடக்கூடாது. நீ ஒரு விஷ கிருமி. யாழ்ப்பாணத்து மக்களை உங்களுக்கு சொல்லி கிடக்கு. இனி கிழக்கு மாநிலத்திலேருந்து படையெடுத்து தான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்க விஷக்கிருமியை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு போராட்டம் இல்லை. ஆனால் யாழ்ப்பாண இளைஞர் யுவதிகள் நீங்கள் சிந்திங்க, நீங்கள் ஒரு முறைப்பாடை போடுங்க. இங்கே சாதி வரியை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் குழப்பி கொண்டு சமூகத்தில் மேலே ஏற்கனவே அவற்றை வாயால் சொல்கிறார். நான் ஆவாக்குழுக்கு தலைவனாக இருந்தேன்னு சொல்லி ஒரு சிங்கள ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் இப்போ காட்டுறேன். ஹைகோர்ட் நீதிமன்றத்துக்கு வித்தியாட கொலையில் தங்களுக்கு சாதகமாக நீதி கிடைக்கலன்னு சொல்லி டெக்டரில் கல்லேற்றி கொண்டு வந்து போட்டு தங்களோட பொடியங்களை வச்சு ஹைகோர்ட் நீதிமன்றத்துக்கு கல்லெறிஞ்சன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குற செய்தியும் இந்த என்னட்ட இருக்குது. இப்போ அப்போ இப்படியான செயல்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கார். நிச்சயமாக கடந்த அரசாங்கம் இருக்க அதுக்கு தண்டனை இல்லை. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை போய் என்ட்ரி போட்டு இதை தெரியப்படுத்தினா நிச்சயம் அவர் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் இருந்தால் வரணும்.
அதை நான் கொண்டு வரேன் வெளியில். அதுக்கு நான் தண்டனை சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்படியான ஒரு நபரை வச்சிருக்கு நீதிமன்றத்துக்கே கல்லறிஞ்சவர். இன்றைக்கு நாங்கள் ஜனநாயகத்தில் விடுதலை புலிகள் ஈடுபட்டு கொண்டிருக்க எங்களை ஈடுபட விடாமல் எங்களை ஒரு மீண்டும் நாங்கள் பயங்கரவாதிகள் புலிகள்னு சொல்லி இவர் சித்தரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு ஜனநாயகத்தில் விடுறதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் அறிஞ்ச உண்மை. நாங்கள் கடந்த பொது தேர்தலில் கூட 7 மாவட்டத்திலே நாங்கள் நின்றுருக்கிறோம். அம்பாறையை தவிர பொது தேர்தலில் விடுதலை புலிகள் கட்சி நின்றுருக்கிறோம் நாங்கள். அப்போ அப்படி இருந்த எங்களை இவன் கிணத்து கடந்து தவளம் மாதிரி இவன் போதையை வாய்க்க போட்டுக்கொண்டு சப்பிக்கொண்டு இவன் சொல்கிறான் தன்னுடைய உறுப்பினர் மாதிரி தான் காட்ட மாட்டாரான். தன்னுடைய உறுப்பினரை பக்கத்தில் வச்சு மீடியாவில் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறார் உண்மையும் தானே, ஒருவன் கிட்ட போய் இருக்க மாட்டானே. ஏன்னா இவனுக்கு எறிகிற சாணி அடித்தது இவனுக்கு எறிகிற கல் அவங்களுக்கு பற்றுமே. அதே டைமில் அந்த இவனுக்குள்ள ஒரு 4-5 பேரை வச்சு தானே இந்த ஆவாக்குழுவ நாக்களை கடத்துறது கொள்வது கெட்ட செயல்களில் வேறு ஈடுபடுறதுக்காக தான் அந்த மறைமுகமாக வச்சு கொண்டிருக்கிறது. ஆனால் புலிகள் பப்ளிக்கை தான் வச்சு கொண்டிருக்கும், ஏனையவங்கள் பப்ளிக்கை தான் வச்சு கொண்டிருப்பான். அது அவர் சொல்கிற சரி, தண்டை பொடியங்களுக்கு ஒரு மயிரை கூட இழக்க விட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னென்னு சொன்னால் அப்படியான ஆக்களை தான் கள்ளனுகளை தான் அவர் வச்சிருந்து கள்ள வேலைக்கு மட்டும் பயன்படுத்துகிறார். ஒரு அடிதடி ஒன்று வேணும் இவருக்கு. இன்றைக்கு சந்திரிக்கா ஆட்சியிலிருந்து இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தர் கொலையை சொல்ல போனால் கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட போராளிகள் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் செய்த மக்கள் எல்லாரையும் கொல்லப்பட்டிருக்கு. டக்ளஸ் தேவானந்த வரலாறு இருக்குது மக்களால். அதே மாதிரி 6000 பேருக்கு மேற்பட்ட மக்களை வடகிழக்கில் EPDP கொண்டு இருக்குது. அந்த இதில் செம்மணி புதைகுழியில் தனியாக இராணுவத்துக்கு மட்டும் பங்கு இல்லை. அதே டைமில் இந்த பிளட் எல்லாரையும் சொல்லலை. அதேமாதிரி பிளட்டில் போனார்கள், தெலுவில் போனார்கள், EPRLப்பில் போனார்கள், இதே சுத்தியோட உண்மையாக நாட்டுக்காக சண்டைக்கு போனார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கா, தாயத்தில் இருக்கால் அன்பா அவங்களை அத்தனை பேரும் போராளி தான். அவங்களுக்கு நாங்கள் தலைவணங்குறோம். உண்மையாக உறுதியாக சண்டைக்கு போனார்கள். சரியோ, அவங்க இன்றைக்கு தாங்கள் ஒதுங்கி இருந்துட்டாங்க இந்தியா ராணுவ பிரச்சனைக்கு முதலே. ஏன்னா விடுதலை புலிகளோடையும் நாங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது, அரசாங்கத்தோடையும் சண்டை பிடிக்கக்கூடாது, வெளிநாட்டு ஓடினாக்களும் இருக்கிறான். அவங்கள சொல்லலை. இந்த இலங்கை அரசாங்கத்தோடையும் இந்திய அரசாங்கத்தோடையும் இருந்து இயங்கின மண்டியாங்குழு, சுரேஷ் பிரேமச்சந்திர, சித்தார்த்தன், டெலோ அடைக்கலநாதன், அப்போ இவங்கள் எல்லாருலேயும் இந்த செம்மணி படுகொலையில் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் பிளட் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரந்தன் ராஜனோட ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு 95 காலப்பகுதியில் சூரிய சண்டைக்கு முதலே கொண்டு யாழ்ப்பாணத்தில் பல இறக்கப்படுது பிளட் டீம். அந்த பிளட் டீம் கொஞ்சம் இருக்குது. அந்த டீமும் எங்களோட மக்களை விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஆக்களை பெண்களை கற்பழிச்சது கொண்டது வரலாறு இருக்குது. இந்த செம்மணி புதைகுழியில் சம்பந்தம் இருக்குது. அதில் அருஞ்சித்தாத்தனும் சம்பந்தம் இருக்குது. அருஞ்சித்தாத்தன் இன்றைக்கு கொதிக்கிறதுக்கு காரணம் என்றால் கிழக்கு மாநிலத்தில் புள்ளியான தூக்கி அனுர அரசாங்கம் போட்ட மாதிரி டக்ளஸையும் தூக்கி போட போது, அடுத்து அருஞ்சித்தாத்தனையும் தூக்கி போட போகுது. என்ன இனிய பாரதியை தூக்கி முதல் டக்ளஸை தூக்கி போடும், அடுத்து அருஞ்சித்தாத்தனை தூக்கி போடும் இந்த கொலை கேஸுகளில் அனுர அரசாங்கம். ஏன்னா புள்ளியான தூக்கி போட்டுட்டு அப்புறம் இனிய பாரதியை தூக்கி போட்ட மாதிரி. அதே மாதிரி அருஞ்சித்தாத்தன் உள்ளுக்க போகிற ஜெயிலுக்கு போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அவர் இப்போ கொந்தளிக்கிறது. அவர் இப்போ புலிகள் வரப்போது, புலிகளால் தனக்கு ஆபத்து இருக்குது, புலிகளால் அச்சுறுத்தல் இருக்குதுண்டு இவர் திரும்ப இலங்கை அரசாங்கத்திட்ட ஒரு பாதுகாப்பு, ஒரு வாகனத்தை எடுக்க விழிக்கிறார், ஒரு தனக்கு பாதுகாப்பு தருகிறார். இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமா அனுர அரசாங்கம்? என்ன காரணம்னா இன்றைக்கு பார்லமெண்ட் உறுப்பினர்மாருக்கே பாதுகாப்பு கொடுக்கலடா. உனி ஒரு பரதேசி, ஒரு எதுவுமே அறியாத அடிமுட்டால் வாய்க்குள்ள ஒரு ஊடகத்தில் கதைக்க சமூகத்தை திருத்துறன்னு கதைக்கிறார். போதையை போட்டுக்கொண்டு சப்பி கதைச்சு கொண்டிருக்கார். போதையில் நீ ஒரு அடி முட்டாள். நீ உனக்கு அரசாங்கம் பாதுகாப்பு தருமா? அரசாங்கம் அது மைந்தா சில நேரம் ஒரு நேரம் நவமல் ஆட்சிக்கு வந்தால் நீ இல்லைன்னா அதுக்கடையில் ஒன்றை தூக்கி இந்த அரசாங்கம் உள்ளே போடுறதுக்குரிய சட்ட நடவடிக்கை நாங்களும் எடுக்கிறோம். எங்களுக்கு அந்த நடவடிக்கை அரசாங்கம் செய்யாது. என்றால் நாங்கள் உத்தியோகபூர்வமாக நாங்கள் போராளியாக இருந்த ஆயுதம் ஏந்தினு சொல்லி சட்டபூர்வமாக புனர்வாழ்வு பெற்று வந்திருக்கிறோம் நாங்கள். அப்போ இந்த கடந்த வரலாறைத்தான் நாங்கள் சொல்லி இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. என்ன எங்களுக்கு நீ விரட்ட இல்லாது உருட்ட இல்லாது, எங்களுக்கு நீ மண்டையில் அரைக்க இல்லாது காய் சாணி அடி இல்லை, இனி கல்லடி தான் யாழ்ப்பாணத்தில் உனக்கு மக்கள் அளவிடும். என்ன நீ தான் வெளிப்படையாக சொல்லியிருக்க ஆவாக்குழுக்கு நான் தலைமை தாங்கினேன்னு சொல்லி சிங்கள ஊடகத்தில் சொல்கிறேன். இந்த பாருங்க அன்பான மக்களே, 24 நிமிஷம் ஆயிடுது. நான் இந்த நேரலையே கன நேரம் கதைக்காமல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கதைக்கிறது தான் முடிவெடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க என்னத்தை பாருங்க, வாய்க்குள்ள என்ன வச்சு சாப்பிட்றாங்க.
அந்த கருப்பை கோயில துணுக்காக்கி போயிருந்த நாங்கள் எங்கட வீட்டுல பாருங்க 3 பேரை என்னுடைய ஒரு பண்பாடு இல்லாத கதை. சகோதரர்கள் 3 பேரை அதுல ஒரு ஆள் என்னுடைய மனைவியிட அப்பா, அதாவது நான் என்னுடைய மச்சான். முழு கதையை சொல்றது முன்னுக்கு இப்ப எப்படி ஆதரவாளர்களுக்கு அதை முதல் சொல்லுவாங்க. பாருங்க வாய்க்குள்ள போயிலே வச்சு சாப்பி கொண்டிருக்கான். போத என்னோட கதைக்கிறார்கள் என்ற ஆதரவாளர்கள் என்ற பொடிகள். அப்ப எல்லாருக்கும் நான் ஒரு கருப்பா தெரியுது போயிலே பாருங்க. கட்டுப்பாடு ஒரு 15 வருஷமாவே ஆபாசமாக, அவதூறாக, அசிங்கமாக பெண்களை, முக்கியமா பெண்கள் மீதான ஆபாச அவதூறுகள், இது எதுவும் சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது. என்னையே பேசினாலும் நீங்க அதுக்குள்ள பதில் கொடுக்கவோ, அது செய்யவோ, இது செய்யவோ, இல்ல வெளியில போய் அச்சுறுத்தவோ, சண்டை சச்சரவுக்கு போறது, வெட்டுப்பாடுகளுக்கு போறது, இதெல்லாம் நான் உங்களை வரையும் அனுமதிக்கல. நீங்க இது நான் பார்த்து கொள்றேன், எனக்கு தேவைன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ரெண்டாவதுதான் என்னுடைய நிலைப்பாடு. பாருங்க எப்படி விரட்டுறாரு, சொல்லி வச்சது தேவண்டா சொல்லுவாராம், விரட்டுறாரு. செய்கிறவனை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒரு தலைவனா நான் இருந்தா மாதிரி மோட்டனா இருந்தா இல்ல, தலைவனா நான் இருந்தா பாருங்க இவன் சொல்றான், ஒரு தலைவனாக இருந்தா தன்னோட இருக்கிற ஆக்களம் முழு பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிரகாரமாய் மோடனாக இல்லை. அடே அருஞ்சித்தாது நிறுத்திக்கொள், இதைத்தான் சொல்றேன். இனிமேல் நிறுத்திக்கோ, உனக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம். நீ இந்த தலைவரை மோடங்கீடன் சொல்லி அவதூறா கதைக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்களே, அர்ஜுனா அவர்களே, உங்கள்கிட்ட சொல்றேன், நீ பார்லமெண்ட் என்று சொல்லி கத்துறாய், சம்பந்தம் இல்லாத கத்துறாய். இங்க கஜேந்திரகுமாருக்கு தைலீட்டி பிரச்சனைக்கு நீ அலவாங்கெடுத்துவா, நானும் அலவாங்கெடுத்துவார் இடிப்பம்ன்றாய். அங்கே போயிட்டு கஜேந்திரகுமார் என்ற நண்பன் என்றாய். அப்புறம் நவம்பரோட போய் கட்டிப்பிடிச்சு நிற்கிறாய். இப்போ வந்துட்டு பாய் பூல்னு சொல்லி நல்லதை கதைக்கிறேன் ஏதோ தலைவரை பற்றி மாவீரரை பற்றி கேட்டா கோபம் வருதுன்றாய். இந்த தலைவனை மாதிரி மோடன் இல்லைன்னு சொல்லி உங்களோட மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்திலேருந்து கொக்கரைச்சு கொண்டிருக்கிறவனை பற்றி நீர் கதைக்கிறியா? கஜேந்திரகுமார் கதைக்குதா? ஸ்ரீதரன் கதைக்குதா? ஆறு கதைக்கிறீங்க? பார்லமெண்ட் உறுப்பினர் அடைக்கலநாதன் கதைக்குதா? எவன் கதைக்கிறீங்க? சுமந்திரன் கதைக்குதா? சாணக்கியன் என்ன காரணம்? உங்களுக்கு இப்படியானவன் தேவை. புலியலை பற்றி விமர்சிக்கிறவனும் புலியலை பற்றி கதைக்கிறவனும் உங்களுக்கு தேவை. ஆனால் பார்லமெண்டத்தில் மக்கள் பார்க்கணுமன்றதுக்காக நீங்கள் அரசியல் நாடகம் ஆடுறீங்க. நிச்சயமாக இது இந்த காலம் ஒரு நாள் மாறும். இன்றைக்கு உண்மையாக நேர்த்தியாக விடுதலை புலிகள் போராளிகள் இன்றைக்கு அரசியலை எப்போ கையில் எடுக்கிறாங்களோ அதுக்கு பிறகுதான் எங்களோட மக்களுக்கான ஒரு நீதியான உண்மையான தீர்க்க தரிசனமான ஒரு நியாயம் கிடைக்கும் என்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பார்லமெண்ட் உறுப்பினர்களே, கஜேந்திரகுமார் ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிறவர்களே, அர்ஜுனா அவர்களே, கட்டாயம் அந்த அருஞ்சித்தாத்தனுக்கு நீங்கள் ஒரு முடிவு கட்டணும் சட்ட ரீதியாக. இல்லையென்றால் நீங்கள் அங்கே போய் கொக்கரிக்கிறதுல எந்த அர்த்தம் இல்லை. நீங்களும் சேர்ந்து தான் இதுக்கு பின்துணைன்றதை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. என்ன காரணம்டா, அர்ஜுனா பார்லமெண்டத்தில் தலைவரை பற்றி வித்து பிழைக்குதுன்னு நீங்கள் நினைக்கணும். அதே மாதிரி இப்போ திலீவண்ணாக்கு விளக்கு கொளுத்தினா தான் கஜேந்திரகுமாராக்கள் சரியென்று நீங்கள் நினைக்க வேணாம். இவங்களெல்லாம் இப்படியான ஆக்களை வளர்க்குறாங்க யாழ்ப்பாணத்தில். டக்ளஸை வளர்த்த மாதிரி அடுத்தது அருஞ்சித்தாத்தை வளர்க்குறாங்க புலிகளுக்கு எதிராக. அதான் உண்மை. என்னப்பா டக்ளஸோட அவங்க கை ஓர்த்துட்டாங்களே. இன்றைக்கு 6000 பேருக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை கொலை செய்த டக்ளஸோட ஒரு கொலைகாரனோட 600க்கும் மேற்பட்ட மக்கள் விடுதலை புலி ஆதரவாளரை கொலை செய்தவங்களோட இன்றைக்கு கை ஓர்த்துட்டாங்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கஜேந்திரகுமாராக்களும் சேர்ந்து. அப்போ இவங்களை மனுஷரா? அப்போ இவங்கள்ட்ட போயிட்டு நீதி நியாயம் கிடைக்கும் கேட்டால் என்ன துணிவு உங்களுக்கு ஒரு கை உடம்பு பூசல்லையா போய் மாவீர திலீவண்ணாக்கு பின்னிக்கு நிற்கிறதுக்கும் மாவீர துயிலு மில்லத்தில் நின்று செய்கிறதுக்கும்? இதுக்கு காரணம் புலத்தில் இருக்கிற நீங்கள் இவ்வாறான நபர்களை வச்சுத்தான் புலிகளை அழிக்கிறீங்க. நீங்களும் சேர்ந்து புலிகளை வளர விடுறீங்கல்ல, புலிகளை அரசியல் பலத்தை எடுக்க விடுறீங்கன்னு நான் இதில் ஆணித்தரமாக சொல்கிறேன். இதை நிறுத்திக்கொள்ளுங்க. புலத்தில் இருக்கிறவங்களும் இவ்வாறான அரசியல் எல்லாரையும் சொல்லலை, தொப்பி அளவான ஆக்கள் போடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, உண்மையிலே இந்த அருஞ்சித்தாத் என்பவர் அடுத்த விடயத்தை நான் காட்டுறேன். இந்த பாருங்க, நீதிமன்றத்துக்கு கல் எடுத்தறிகிறார். சிங்கள ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா வித்யாட கொலையில் தங்களுக்கு சார்வா, அப்போ வித்யாட கொலைக்கு வேறு சம்பந்தம் இருக்குது. தங்களுக்கு சார்வா நீதி கிடைக்கலண்டு இளஞ்சலி என்னையா இருக்க. அப்போ தான் கல்லு கொண்டு கை கோட்டு கருகிறாராம்.
ඔයාව හම්බ වෙලාත් නැහැ. ඔයාව කන්ට්‍රෝල් කරන්නේ කුමාර ගුණරත්නම් නේ. පෙරටුගාමි සමාජවාද පක්ෂයෙන් ඡන්දෙ ඉල්ලුවා. මේ අරගලයක් සිද්ධ වුණා කොළඹ. ඔයාට මොකද වුනේ? දැන් මෙතන ඇවිල්ලා ඉලක්කයක් තිබුණේ නැහැ. ඒක ප්‍රභාකරන් කලේ අරගලයක් කියලාද කියන්නේ? එයාට අරගලයක් තිබුණා අනිවාර්යයෙන්. මේක මොකක්ද ඒක? මේක ප්‍රොටෙස්ට් එකක්. රටේ ජනාධිපතිවරයා පැනලෙන තත්ත්වයටපත් වුණානේ. හරිද? මේව බලන්න මෙයා කවුද? අරගලයේ සම්බන්ධයි LTT එකට මේ කියන්නේ. ඇජෙන්ඩා ටිකනේ මෙතන ගිය කැනඩාවලත් මේ ෆොටෝ ටික තමයි උස්සගෙන ඉන්නේ. දකුණේ දේශපාලනය දූෂිත වෙලා උතුරේ දේශපාලනය උඹලාට කවද්ද හොඳ උනේ? දෙමළ ඩයස්පෝරා එක මේක පිටිපස්සේ ඉන්නවා. විරෝධතාව කරපු අයට දන්නේ නැහැ අද අපි උස්සන්නේ බෝල් මොකද්ද කියලා. கேளுங்க என்ன சொல்றாரு සල්ලි වලින් වැඩ කරන්න ඕන නම් මම LTT සංවිධානයත් එක්ක නැත්නම් ඩයස්පෝරාත් එක්ක වැඩ කරනවා. ඔන්න පොඩි නැගිටින ප්‍රොජෙක්ට් එකට යූස් කරලා දැන් නිකන් කොණ්ඩම් එකක් වගේ පැත්තකට දාලා ඒ අයට කැමති දේ මම කතා කරන්නේ නැහැ. එක්සත් ජාතික පක්ෂයෙන් කොළඹින් ඡන්ද ඉල්ලන්න සූදානම් වෙලා ඉන්නේ. ඒගොල්ලොත් එක්ක අපි වැඩ කරනවා. උතුර රනිල්ට උදව් කරනවා. අනිවාර්යයෙන්. දෙමළ ජාතික සන්ධානයේ උදව් කළේ ඩලසලා පෙරුමට. TNA හැමදාම තමන්ගේ පෞද්ගලික තරාව පිළිමාන්න තමයි මේ තීරණ ගත්තේ. ඇයි ඔබට මෙච්චර චෝදනායි? අලුත් අයට දේශපාලන ඇතුලේ ප්‍රවේශ වෙන්න දෙන්නේ නැහැ. දකුණ ඔයාව පුම්බල හදපු චරිතයක්ද? ඔයාගේ ඇතුලේ මුකුත් නැත්තම් ඔයාව පුම්මන්න බෑ. අපි දැක්කනේ මේ දැන් අරගල කරු කියපු අය ටීවී වල ඇවිල්ලා අනාගත විදිහ. ඔබ සන්නද්ධ දේශපාලනයට පාර බිල්ඩින් ඇතුලේ බලය තියෙනවා කියලා දුන්නේ කවුද? ජෆ්න හයිකෝට් එකට ගැහුවේ ඇයි එහෙනම් ඔබ? நான் கேளுங்க ස්වාමිත් එක්ක එළියට ආවේ එතනින් තමයි. ඔබ තමයි பாருங்க தான் வெளியே நின்றுதான் ஜஃப்னா ஹைகோர்ட்டுக்கு கல் எறிஞ்சதுக்கு මේ වගේ කරලා ඔබ කරන්න බෑ කවදා. ඔබ පැහැදිලිව LTT සංවිධානයට සම්බන්ධ ක්‍රියාකාරකෙක් නේද? වෙන්න බෑ සම්මුතිය. මොකද අපේ ගෙදර 16කට වැඩිය මිනිස්සු මැරලා තියෙනවා. බලාපොරොත්තුවක් නැද්ද මේ තියෙන නඩු වලින් හරි නිදහස් වෙන්න? මට කිසිම උසාවි වල ගංජා නඩුවක් නැහැ. මේ දේශපාලන උඹලාට කවද්ද හොඳ උනේ? සාණක්‍යයන් උඹලාට කවද්ද හොඳ උනේ? සුමන්ද්‍රන්ලා කවද්ද උඹලාට හොඳ උනේ? චාණක්‍යයන් ඩෙපොටිසම් කියලා කියන්නේ පෞල්වාදී කියලා ඔයගොල්ලන් කියනවා රාජපක්ෂ පවුලට. සාණක්‍යයන්ගේ සීයා දම්ලර සුකච්චි. තාත්තා ඊට පස්සේ පුතා பாருங்க ஜஃப்னா ஹைகோர்ட்டுக்கு தான் கல்லறிகிறதுக்கு தான் வெளியில் இருந்து பொடியங்களை விட்டுட்டு நின்றாண்டு வேற வாக்குமூலமே இருக்குது. இதைத்தான் நாங்கள் என்ன நீதிமன்றத்துக்கும் கொண்டு கொடுக்கப்புறம் இவருக்கு இப்பயும் பழக்கு போடலாம். இந்தா රාජපක්ෂලගේ පරාජයෙන් පස්සේ ඔයා පරාජය ඒ අය තාම පාවිච්චි කරන්නේ අපේ අය තමයි. අපේ අය තමයි පත් කරන්නේ අපේ අය. ඔබ පිළිගන්නවද? ඔබ හිතන ඔබ පිළිගන්න විදියට ඔබ සන්නද්ධ දේශපාලනයට බරද? එහෙම නැත්නම් ප්‍රතිපත්ති වශයෙන් මම ප්‍රතිපත්ති වශයෙන් non violent ඒක තමයි මම කියන්නේ. මේක මේ இதில் நிறைய விஷயம் கதைக்கிறார் அவர். உண்மையிலே யாழ்ப்பாண ஹைகோர்ட்டுக்கு வித்யாட கொலை வழக்கில் தங்களுக்கு சாதகமாக நீதி கிடைக்கலன்னு சொல்லி கல்லுக்கு கல் கொண்டு தண்டை பொடியங்களை வச்சு நீதிமன்றத்துக்கு கல்லெறிஞ்சது தான் தானே ஆர்கனைஸ் பண்ணி பொறுப்பாக நின்றுதாமன்னு சொல்லி அதையும் சொல்கிறார். மற்ற ஆவா குழுக்கு தலைமை தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவும் இருக்குது. அவர் இந்த சேப்பு டிஷர்ட்டுகளை போட்டு ஒரு 5-6 பொடியங்களை கொண்டு போகிறார். அப்போ கொண்டு போய் அந்த இன்னொரு பேட்டி ஒன்று இன்னொரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார் சிங்கள ஊடகத்தில். அதுக்கு ஆவா குழு தண்டை தலைமையில் தான் யாழ்ப்பாணத்தில் இயங்குதுன்னு சொல்லி சிரித்து கொண்டு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஆவா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ இவ்வளோ போதவஸ்ட்டு ஆவா குழுவால் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இளைஞர்கள் ஜோதிகள் மத்தியில் விற்கப்பட்டிருக்கு, விநியோகம் செய்யப்பட்டிருக்குது. எத்தனை கலாச்சார சீர்கேடு முழுக்க யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு வாழ்வெட்டு நடந்திருக்கு. அதில் முக்காசு சம்பந்தம் இந்த அருண் சித்தார்த்தனுக்கு இருக்குது. இன்றைக்கு ஆவாக்குழு தலைவன் வெளிநாட்டில் பிடிபட்டுன்றான், கொழும்புல பிடிபட்டுன்றான். ஆனால் அதுக்கு இருந்த சூத்திரதாரி இதை வச்சு இயக்குனவர் அவரை வாயாலே வாக்குமூலம் தந்திருக்கார். இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அப்போ இதை தெரிஞ்ச மக்களும் அரசியல்வாதி மாதிரி இதை பற்றி பார்லமெண்ட்டுங்க அழைக்கிறாங்கல்ல. அர்ஜுனாவுக்கு பயம், கஜேந்திரகுமாருக்கு பயம், எல்லாருக்கும் பயம். அருண் சித்தார்த்தன் வீட்டை போய் வெட்டி போட்டுருவான்னு. ஏன்னா அவன் ஆவாக்குழு தலைவன் உண்டு. இவங்களுக்கு கஜேந்திரகுமார் ஆக்களுக்கெல்லாம் தெரியும். அதால் பார்லமெண்டத்தில் கழிச்சா அர்ஜுனா பேண்டு கத்துற மாதிரி இந்த அருண் சித்தார்த்தனை பற்றி கழிச்சா தண்டை உயிருக்கு ஆபத்து வந்துருமென்னு சொல்லி பயம். ஆனால் இப்போ சும்மா தலைவரை வச்சு வித்து பிழைக்கிறாங்க, மாவீரரை வச்சு வித்து பிழைக்கிறாங்க, போராளிகளை வச்சு வித்து பிழைக்கிறாங்க. இதை நிறுத்தி கொள்ளணும் எல்லாரும். என்ன காரணம்னா நீங்கள் நிறுத்தினா இன்றைக்கி தலைவரை அடா பூடா போடா வாடா இவன் ஒரு மொக்க நண்டெல்லாம் இன்றைக்கு சித்தரிக்கிறான். அருண் சித்தார்த்தனுக்கு ஒரு பதில் கொடுக்காத நீங்கள்
இது வந்து தனிப்பட்ட சண்டையில் எனக்கு அரிஞ்சுத்தாத்தனுக்கு எனக்கு தனிப்பட்ட பகையும் இல்லை, தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையும் இல்லை. அரிஞ்சுத்தாத்தன் ஆரண்டு தெரியா, நான் ஆரண்டு தெரியா அவருக்கு. நான் விடுதலை புலி ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கிறேன். அதே டைமில் நான் விடுதலை புலி வீர தேசிய தலைவரோட வளர்ந்த போராளிகள் நாங்கள். அந்த உணர்வோடு தான் நாங்கள் இன்றைக்கு இப்படியான துரோகிகளுக்கு எதிர்த்து கேட்கிறோம். ஆனபடியாக நீங்கள் எங்களை தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லாங்க. இன்றைக்கு அவன் யாழ்ப்பாணத்திலிருந்து துயிலும் இல்லத்துக்கு அனுமதி கொடுத்த பிழை என்றான். அதை பற்றி சுட்டி கதைக்க ஒரு ஜனாதிபதி அனுமதி கொடுத்த பிழை என்றான். அப்போ அனுர அரசாங்கத்துக்கு அனுரைக்கு ஆட்சி செய்ய தெரியான்றதான் அவனோட கருத்து என்று சொல்லிக்கொண்டு, உண்மையில் அன்பான மக்களே, அரிஞ்சுத்தாத்தன் இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னண்டா அவர் சொல்கிறார் விடுதலை புலிகளுக்கு ஜன்ன ஒரு மாறு கொடுத்தேன்னு சொல்லி, விடுதலை புலிகளை என்னண்டு அரசியல் செய்ய விட்டேன்னு சொல்லி இவங்களை ஒரு பயங்கரவாதி. அடே அரிஞ்சுத்தாத்தன் மொக்கா, உனக்கு மண்டைக்கு ஒன்று மசாலா இல்லையா? அடே விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் இருக்க பயங்கரவாதி என்று தெரியாமலா இல்லை பயங்கரவாதி என்று தெரிஞ்சு கொண்டா சந்திரிகா அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்தது? பிரேமதாசா பேச்சுவார்த்தைக்கு தலைவரோட வந்தது என்ன விடுதலை புலிகள் பயங்கரவாதி என்றா? ஏன் ரணில் பேச்சுவார்த்தை செய்யலையா விடுதலை புலிகளை? ஏன் மைந்தா பேச்சுவார்த்தை செய்யலையா விடுதலை புலிகளை? என்னடா நீ கதைக்கிறாய்? என்ன கதைக்கிறாய்? விடுதலை புலிகளோட எல்லா அரசாங்கமும் பேசுனது தான், இன்றைக்கு உலக நாடே பேசுனது தான். விளங்கிட்டான். இது தெரியாமல், வரலாறு தெரியாமல் நீ வந்து விடுதலை புலிகளுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தன்னு நீ கேட்குற. என்ன நீ வந்து இப்படி விடுதலை புலிகளால் அச்சுறுத்தல் இன்னும் பாதுகாப்பை தேடி அனுராய்க்குள்ளே பூரை பார்க்க. அனுராய்கிட்ட நீ பூரையலாம். நீ குற்றம் செய்த நீ பல கொலை செய்த நீ யாழ்ப்பாணத்தில் பல பெண்களுக்கு கொலைகளுக்கு நீ ஆதாரமான ஒரு சாட்சி. நீ உன்னை விசாரித்தால் நிச்சயம் உன்னோட பின்புலத்தை நீ எப்படி இருந்து கடந்த அரசாங்கத்தோடு இருந்து செயல்பட்டு விசாரித்தால் நிச்சயம் யாழ்ப்பாணத்தில் நடந்த கொலைகளுக்கும் உனக்கு சம்பந்தம் கண்டு நிரூபிக்கப்படும். இந்த அனுர ஜனாதிபதி அவர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் இருக்கேன். அருண்சித்தாத்தின் பின்புலத்தில் இவ்வாறான சம்பவம், இந்த செம்மணி இந்த சம்பவத்தில் இவங்களுக்கு பின்புலம் இருக்குது, இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அரசாங்கத்திட்ட. நாங்கள் இன்றைக்கு 16 வருஷம் ஆயுதம் அவனிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கல்லு கூட நாங்கள் எடுத்தறியலை. அரசாங்கத்துக்கு எதிராக எந்த செயல்பாட்டிலும் இதுவரைக்கும் நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளிகள் செயல்படலைன்றதனையும் அரசாங்கம் விளங்கி கொள்ளணும். கடந்த பொதுத் தேர்தலிலே நாங்கள் பல மாவட்டங்களிலே போட்டி போட்ட நாங்கள் இனி வார பொதுத் தேர்தலில் கூட மாகாண சேவையில் கூட நாங்கள் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஜன உரிமை நிச்சயம் இந்த நாட்டில் இருக்குதுன்றதனையும் தேர்தல் திணைக்களத்தால் படிப்பிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அதை வச்சு நாங்கள் நிற்க எங்களை குழப்பி எங்களை மீண்டும் ஒரு பயங்கரவாதி என்று சித்தரிக்கிற இந்த அருண்சித்தாத்தனுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் குற்றத்தடுப்பு பிரிவினர் எடுக்கணும் என்றதனை நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையில் மேற்கொண்டு அடுத்த விடயம் என்னவென்றால், உண்மையிலே யாழ்ப்பாண மக்கள் இளைஞர் யுவதிகள் சிந்திக்கணும் என்னென்னு சொன்னால், இவ்வாறான விஷக்கிருமிகளை யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்க விடக்கூடா என்றதனே நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் உண்மையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சட்ட ரீதியாக நீங்கள் போலீஸ் நிலையத்துக்கு போய் இவர் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு எங்களோட போராளிகள் மாவீரர்கள் எங்களோட சமூகத்தை சீர்கேடான வார்த்தைகளால் அவர் வார்த்தை பிரயோகம் செய்து தான் ஆவா குழுவில் இருந்த நீதிமன்றத்தை கல்லறிஞ்சன்னு சொல்லி எல்லாம் சித்தரிக்கிறார். இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க இயலாதா, எடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி ஒரு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய வேணும் என்று சொல்லி இளைஞர் ஜோதிகள்கிட்ட, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள்ட்ட, மற்றது ஊடகவியலாளர்கள் யூடியூப்பாளர்கள் எல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரணும். அவர் வந்து ஹைகோர்ட் நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சிருக்கிறார் என்ற விடயத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த ஒளிப்பதிவு இருக்குது. நான் இந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், கந்தசாமி இன்பராசாண்டு அதில் எல்லாம் போட்டிருக்கிறேன். நான் வேற நேரடியாக சொல்கிறேன். வேற வாக்கு மூலமே இருக்குது. வேறு சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த விடயம் என்றதை நான் இதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையிலே வருகின்றேன். நன்றி, வணக்கம்.